நீலகிரி மாவட்டம் குன்னூர் வெலிங்டன் ராணுவ பயிற்சி முகாமில் தமிழகம், கேரளா, ஆந்திரா, கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களைச் சேர்ந்த இளைஞர்களுக்கு அக்னிபாத் திட்டத்தின் கீழ் ராணுவ பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. பயிற்சி பெறும் வீரர்கள் நாட்டின் பல இடங்களுக்கு பணிபுரிய அனுப்பப்படுகின்றனர். இம்முகாமில் 6 மாதங்கள் பயிற்சி பெற்ற 1036 பேர் அக்னிபாத் திட்டத்தில் அக்னி வீரர்களாக பணிபுரிய சத்தியப்பிரமாணம் எடுக்கும் நிகழ்ச்சி வெலிங்டன் ராணுவ பயிற்சி மையத்தில் நடந்தது. பகவத்கீதை, பைபிள், குரான் மற்றும் தேசிய கொடி மீது அக்னிபாத் வீரர்கள் சத்தியப்பிரமாணம் எடுத்துக் கொண்டனர். வீரர்களின் கம்பீரமான அணிவகுப்பு மரியாதையை ராணுவ பயிற்சி மையத்தின் கமாண்டன்ட் கிருஷ்ணேந்து தாஸ் மற்றும் சிறப்பு விருந்தினராக முன்னாள் ஓய்வு பெற்ற லெப்டினன்ட் ஜெனரல் நரசிம்மன் ஆகியோர் ஏற்றுக்கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற பெற்றோர் தங்கள் பிள்ளைகள் அக்னிபாத் வீரர்களாக அணிவகுத்து வந்த காட்சியை கண்டு பெருமிதம் அடைந்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியை சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் கண்டுகளித்தனர். பயிற்சியில் சிறந்து விளங்கிய 9 அக்னிபாத் வீரர்களுக்கு பதக்கங்களும் நினைவு பரிசுகளும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மூத்த அதிகாரிகள், இளநிலை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டத்தின் முக்கிய சுற்றுலா தலமாக உதகை அரசு தாவரவியல் பூங்கா விளங்குகிறது. இந்த பூங்காவை உருவாக்கும் பணிகளை 1848ஆம் ஆண்டு இங்கிலாந்து நாட்டை சார்ந்த மெக்கேவர் என்ற கட்டிடக்கலை வல்லுநர் தொடங்கி வைத்தார். சுமார் 10 ஆண்டுகளுக்கு பிறகு பூங்கா பணிகள் நிறைவடைந்தது. பின்னர் 1867ஆம் ஆண்டு சுற்றுலா பயணிகளுக்காக இந்த பூங்கா திறந்து வைக்கப்பட்டது. இந்த பூங்காவில் பல்வேறு நாடுகளை சேர்ந்த 50 வகையான மரங்களும் 250 வகையான மலர் செடிகளும் உள்ளது. இந்த பூங்காவை உருவாக்கிய மெக்கைவர் 1876ஆம் ஆண்டு ஜூன் 8ஆம் தேதி இயற்கை எய்தினார். அவரது நினைவு நாள் ஒவ்வொரு ஆண்டும் மாவட்ட நிர்வாகம் மற்றும் தோட்டக்கலைத்துறை சார்பாக அனுசரிக்கப்பட்டு வரும் நிலையில் அவரது 150வது நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இதனையடுத்து உதகை ஸ்டீபன் ஆலயத்தில் அமைந்துள்ள அவரது கல்லறைக்கு நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா தண்ணீரு, தோட்டக்கலைத்துறை இணை இயக்குநர் நவநீதா மற்றும் உதவி இயக்குநர் பபிதா உள்ளிட்டோரும் பூங்கா ஊழியர்களும் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். கடந்த சில ஆண்டுகளாக விவசாய நிலங்களில் ரசாயன உரங்களின் பயன்பாட்டு அதிகரித்துள்ளது. இதனால் விவசாய பயிர்களில் நச்சுத்தன்மை அதிகரிப்பதுடன் மண் வளமும் சீரழிந்துள்ளது. எனவே விவசாயிகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி தாய் மண்ணின் வளத்தை மீட்டெடுக்கும் நோக்கில் மத்திய அரசு சார்பில் கேத் பச்சாவோ அபியான் எனப்படும் விளைநிலம் காப்போம் இயக்கத்தின் கீழ் விவசாயிகள் கருத்தரங்கு நாடு முழுவதும் நடத்தப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக நீலகிரி மாவட்டத்தில் தோட்டக்கலை துறையின் கீழ் செயல்பட்டு வரும் வேளாண் தொழில்நுட்ப மேலாண்மை முகமை திட்டத்தின் ஒரு அங்கமாக மாவட்ட அளவிலான இயற்கை வேளாண்மை குறித்த கருத்தரங்கம் உதகை பழங்குடியினர் பண்பாட்டு மையத்தில் நடைபெற்றது. தோட்டக்கலைத்துறை இணை இயக்குநர் நவநீதா தலைமையில் நடைபெற்ற இக்கருத்தரங்கில் தோட்டக்கலை மற்றும் அதனுடன் தொடர்புடைய துறைகளைச் சேர்ந்த வல்லுநர்கள் கலந்து கொண்டு இயற்கை வேளாண்மை, நிலையான விவசாய முறைகள், மண்வள மேம்பாடு, மதிப்பு கூட்டல் மற்றும் சந்தைப்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் தொழில்நுட்ப அமர்வுகளை நடத்தினர். நீலகிரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் இக்கருத்தரங்கில் கலந்து கொண்டு இயற்கை வேளாண்மையின் அவசியம், அதன் நன்மைகள், நிலையான வேளாண்மை நடைமுறைகள் மற்றும் தொடர்புடைய தொழில்நுட்பங்கள் குறித்து அறியப்பெற்றனர். இதை தவிர இயற்கை முறையில் விளைவிக்கப்படும் வேளாண் பொருட்கள், இயற்கை இடுபொருட்கள், காளான் மற்றும் தேன் சார்ந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள், தோட்டக்கலை துறையின் விவசாயிகள் நலத்திட்டங்கள் உள்ளிட்டவற்றை உள்ளடக்கிய கண்காட்சி நடைபெற்றது. மேலும் நவீன கருவிகளை கொண்டு விளைபொருட்களில் உள்ள நச்சுத்தன்மையை கண்டறியும் முறை குறித்து செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குழந்தை தொழிலாளர்கள் தடுப்பு விழிப்புணர்வு கையெழுத்து இயக்கத்தை மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரு துவக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நீலகிரி மாவட்டம் கேரளா, கர்நாடகா மாநிலங்களின் எல்லையை ஒட்டியுள்ளது. கேரளாவில் நிபா வைரஸ் பாதிப்பு இருப்பதால் மாநிலங்களுக்கு இடையேயான எல்லை பகுதிகளான நீலகிரி மாவட்டத்தில் கண்காணிப்பு பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் நிபா வைரஸ் உள்ளிட்ட பல்வேறு வைரஸ் தொற்றுகளை தடுக்கும் நோக்கில் சிறப்பு குழுக்களை அமைத்து தேவையான முன்னேற்பாடுகளுடன் எல்லை மற்றும் எல்லையை ஒட்டியுள்ள கிராமத்தில் கண்காணிப்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும், தற்போது வரை நீலகிரியில் எந்த தொற்று பாதிப்பும் உறுதிப்படுத்தவில்லை என தெரிவித்தார். எல்லை பகுதியில் உள்ள கிராம மக்கள் மற்றும் பொதுமக்கள் செய்ய வேண்டியவை, செய்யக்கூடாதவை குறித்து வழிகாட்டுதல்கள் மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் வெளியிடப்படும். அதன்படி விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து பேசிய ஆட்சியர், நீலகிரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளை யாருக்கேனும் காய்ச்சல் உள்ளிட்ட நோய் தொற்று அறிகுறிகள் இருந்தால் முன்கூட்டியே தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மாவட்ட நிர்வாகம் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் என்றும் பொதுமக்கள் இது குறித்து அச்சப்பட தேவையில்லை என தெரிவித்தார்.